வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இவங்க வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. என்ன வேணும்? மாடியில சமைக்க போறோம். என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கார்ன் ஃப்ரை பண்ண போறேன். பேபி கார்ன் ஃப்ரை. ஆமா, இது வந்து எங்க பறிச்சது திருடினது கிடையாது. அவங்க கிட்ட கேட்டு பறிச்சுட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வடை பண்ண போகிறேன். ஓட்ஸ் வடை. ஆமாம், நீங்கள் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் பண்ணுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் செடியெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டே வந்துடலாம். பச்சைன்னு இருக்குது செடியெல்லாம், சூப்பராக இல்லை? இது என்ன புதுசாக 2 செடி இப்போ வைக்கணும். அது இன்னைக்கு கடைக்கு போனேன் நான். கடைக்கு போனப்போ சாமந்தி, இது வந்து சீசன், அதனால் வாங்கிட்டு வந்தேன். தொட்டியில் வச்சோம்னா இந்த சீசனுக்கு வந்து சாமந்தி வந்துகிட்டே இருக்கும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும் நமக்கு சாமந்தி கிடைக்கும். அதனால் அந்த சாமந்தி செடி வாங்கிட்டு வந்தேன். சேப்பங்கிழங்கு யாரையோ மிரட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு இல்லை, இன்னைக்கு சேப்பங்கிழங்கு போட்டு ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இங்கே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை. அந்த மூட்டையை தான் இங்கே தூக்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார அதை தான் மிரட்டுறாங்க அப்படின்றான். இப்படி நிழலாக உட்காந்து வேலை செய்வோம். அவர் வெயிலில் வேலை செஞ்சுட்டு உட்காந்தாச்சு. இருக்கு அப்படின்னு தெரியல. போன வாட்டி எடுத்தப்ப கிட்டத்தட்ட 2.5 கிலோ வந்தது. நிறைய இருக்குன்னு பார்த்தேன். இது ஒண்ணு கிடைச்சிருக்கு. சரி பாப்போம். இன்னும் வந்து போன வாட்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எடுத்த அப்புறம் பார்த்தா அவ்வளோ இருந்தது. ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. இல்லை, தப்பெல்லாம் பண்ணல. இருக்கும், இது வேற. இது கீழே கொட்டிடுவேன் ஃபர்ஸ்ட். சப்பானி மாதிரி உட்கார்ந்த உடனே என்னால் எந்திரிச்சு எடுக்க முடியல. மலைக்கட்டை போட்டுட்டு உட்காருவோம். இந்த மண்புழுல நிறைய புரதச்சத்து இருக்கு. அதை வச்சு எதை குழம்பு பண்ண முடியுமா? உனக்கு தான் வச்சு கொடுக்கணும். இருக்குப்பா மண்புழு குழம்பு. இந்த மாதிரி சூப்பர். 1/2 கிலோ தேருமா? தேரும் கூட ஒரு 1/2 கிலோ தான் தேரும். போன வாட்டி வந்து பெரிய கோணியில் வச்சுருந்தேன், அதனால் 2லேருந்து ஒரு 2.5 கிலோ தேரிச்சு. இந்த வாட்டி ஒன்லி 1/2 கிலோ. ஒரு மூட்டை வரணும்னா என்ன பண்ணணும்? மாடி ஃபுல்லாக போடணும். 10 கோணியில் வடை போச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னா பாருங்க, பரவாயில்ல, கிட்டத்தட்ட 1 கிலோ கூட வந்துருச்சு. இது வந்து நம்ம உடனே சாப்பிட முடியாது. ஒரு 10 நாள் 15 நாள் இதை அப்படியே வச்சு வைக்கணும். உடனே சாப்பிட்டா ரொம்ப காரில் அடிக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். சமைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, வெண்டைக்காய் முதல் பறிக்கிறேன். முதல்ல ஆமாம், இதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் பறிச்சது இல்லை. இப்போ முதல் செடி வச்சு வெண்டைக்காய் பறிக்கிறேன். ஆமாம், இந்த பக்கமும் வெண்டைக்காய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கார்டன்ல இருந்து பறிச்சுல. ஆமாம், நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குதுன்றாங்க. ஏன் வருமே? 4-5 வெண்டைக்காய் பறிச்சிட்டேன். இது இங்கேயே பொறிச்சு சாப்பிட்றலாம். சரியா? நடக்கும் போது ஒரு சவுண்ட் ஜலக்கு ஜலக்கு இல்லை, சலக்கு. சரி, அந்த மாதிரி நேர்கள் விருப்பம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்ன் வந்து மசாலா போட்டு வச்சுக்கலாம். இது பேர் என்னது? பேபி கார்ன் ஃப்ரை. ஆமாம், மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். சரி, ஏன் இன்னைக்கு மாடியில் பண்ணுறோம்? நம்ம சும்மா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் உப்பு வந்து
ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மசாலா போட்டோம்னா கை எரியுது, அது கை எரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? கை க்ளோஸ் போட்டுக்கணும். அப்புறம் நீங்கள் போடல? எனக்கு வந்து கை எரியாது, உனக்கு தான் சும்மா அப்படி பிசைஞ்ச உடனே கை எரியும், எனக்கெலாம் அப்படி எரியாது. நல்லா பாருங்க இந்த மாதிரி. பயங்கரமாக வானம் வேற இருட்டிட்டு இருக்கு. ஆஹா, ஆனால் அந்த வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வரேன். கடைசியில் நேற்று கூட ட்ரை பண்ணேன், கடைசியில் மழை வந்துடுச்சு. சூப்பர். இந்த வானம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கீழவே வச்சுட்டேன், சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுட சுட இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சீக்கிரமாக நீங்கள் செய்யுங்க. பாருங்க, எனக்கு சமைக்க முடியுமானே தெரியல, வானம் இப்படி இருட்டிடுச்சுன்னு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுலையே தான் இருக்கலாம். இந்த ஒரு டைம் லாப்ஸ் கொடுக்குறோம் பாருங்க இப்போ உங்களுக்கு. மழை வரப்போது சீக்கிரமாக பண்ணுங்க. இது வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும், மூடி வச்சிடுறேன். இப்போ நம்ம வடை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். Now we are going to make oats vadai. ஆஹா, காத்து செம்மையா. ஆனா காத்தடிக்குது அப்படின்ட்டு பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்கு. நம்ம அந்த கொஞ்சோண்டு வந்து ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து டிஷானா கம்பெனி ஆலிவ் ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது வந்து டிஷானா ஓட்ஸு, இதை வச்சு நம்ம பண்ணுவோம். ஒரு 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் வந்து போட்டுக்கலாம். காற்று செமையா அடிக்குது, இந்த கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அடிக்கிற காற்று வறுக்க முடியுமான்னு தெரியல. வறுக்க முடியும். அவனை எப்படி இருக்கு பாருங்க பேக் சைடில். செம்ம கிளைமேட். அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். இது வந்து அகோரா கம்பெனி ஏற்கனவே உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். இதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி இல்லைன்னா இப்படியே பண்ணிப்பீங்க. ஆமாம், மேலே சூப்பராக கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம். சூப்பராக வெங்காயம் வெட்டிட்டேன். சூப்பர் நைஸ். மாடியில் மண் சட்டியில் காத்தோட ஒரு அழகான சமையல் சொல்லு. அதுக்கப்புறம் கேரட் வந்து ஒரு கேரட் திருவி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி, ஒரு முள்ளங்கி சேர்த்துருக்கேன், திருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ நம்ம வறுத்த இந்த ஓட்ஸை இதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், வடை சுடுறதுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து கடலை மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடலை மாவு 3 ஸ்பூன் தேவைப்பட்டால் அப்புறம் பிணைஞ்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு, பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். முதல்ல உள்ள காய்கறிலாம் இருக்கிற தொட்டு, வெங்காயம்லாம் இருக்கிற தொட்டு ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கலாம், அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுப்போம். இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தலை, தண்ணி தொளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்குது, மழை வந்துட போகுது. நல்ல வெயில் காயுது இப்போ, அப்புறம் எப்படி மழை வரும்? ஓட்ஸ் வடை, பேபி கார்ன் ஃப்ரை, அப்புறம் அவ்வளோதான். இப்போ நைட்டுக்கு டின்னர் கிடையாது, ஈவினிங் இப்போ சாப்பிட்றிய. நைட்டு வெறும் தோசை தான். நான் வேறு ஜிம்முக்கு போகிறேன், இதெல்லாம் எனக்கு எப்படி பார்த்தோம்? தோசை 2 செஞ்சு தரேன்ல, இதை சாப்பிட்ரு. அதுக்கப்புறம் முட்டை அவிச்சு தருவேன், அதை சாப்பிட்ரு. ஜிம்முக்கு போகிறேன். நீ போகிற ஜிம்மை சொல்லு. நானே வாய்க்கு நல்லா டாபிக் மாற்றோ. எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்க, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ அழகாக உருட்டி வடையை வந்து தட்டி போட்டுக்கலாம். சூப்பரான வடை வந்து ரெடி ஆகுது பாருங்கள். ஓட்ஸ் வடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாயங்கால நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையாக ஒரு வடை, அதுவும் இந்த மாடியில் பசங்கள்லாம் கீழே விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஒரே சவுண்டு பாருங்கள். நான் கூட
மழை வந்துடும் சமைக்க முடியாதுன்னு பார்த்தேன். அங்கே பாருங்கள் வெயில் எப்படி சுள்ளுன்னு அடிக்குது. அதனால நம்ம சமைச்சிட்டோம் சூப்பராக. ஓட்ஸ் வடை பண்ணிட்டோம். அடுத்து வந்து நமக்காக பேபி கார்ன் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு இருக்கு சூப்பராக. இது வந்து இந்த மண்ணை கொட்டி வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா அடுத்து இதில் ஒரு செடி வைக்க போகிறோம் இல்லையா, செடி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஒரு 100 பேர்த்துக்கு சமைக்க போகிறோம். அதனால் கீழே போயிட்டு பீட்ரூட் அல்வா பண்ணணும். அதை இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த 100 பேருக்கு சமைக்கிற வீடியோ வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு வரும் வீடியோவாக. உருட்டி வச்சாச்சு டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு. ஓட்ஸ் வடை ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஓட்ஸ் வடை ரெடி ஆகிடுச்சு. கார்ன் வந்து மசாலா போட்டு நல்லா ஊறி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறது பவுட்ரு. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. ஃப்ரை பவுட்ரு தான், ஃப்ரை பவுட்ரு தான். அது மேலே அப்போ அதோட பேர் வந்து நீ கீழே இருக்குது படித்து சொல்ல அவங்களுக்கு. இதில் வந்து மைதா சமமாக கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி பரட்டி இங்கே எடுத்து வச்சுக்கணும் இல்லையா? ஆமாம், நல்லா இந்த மாதிரி அழுத்தி பரட்டிக்கோங்க. கார்ன் வந்து நல்லா பரட்டியாச்சு. இதில் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான ஓட்ஸ் வடை. அப்புறம் பாருங்க அந்த வெங்காயம் அரைச்சு கிறிஸ்பி பேபி கார்ன் வடையை ஈர்த்துக்கணும். இது வந்து நாங்கள் செடி வைக்க போகிறோம். இந்த இது முடிஞ்சிடுச்சு. இதுதான் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். செடி வச்சுட்ருக்காங்க இங்கே 2 பேரும். சேப்பங்கிழங்கு வச்சுருந்தேன். அந்த மண் வந்து கீழே கொட்டிட்டு பழைய மண்ணும் கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வீட்டிலையே உரம் ரெடி பண்ண இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டு நம்ம அதாவது காய்கறி வெங்காயம் வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் காய்கறி இந்த மாதிரி எல்லாமே நல்லா காய வச்சு அரைச்ச வீடியோ வந்து அம்மா வீட்டு சமையலில் போட்டிருக்கேன். பாருங்கள், செடிக்கு வந்து நம்ம வீட்டிலேயே இயற்கையான உரம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு. தோலும் சிவி கழுவிட்டார் எங்கள் வீட்டுக்காரு. பாருங்கள், ஒரு 1.5 கிலோ வரும்டா. நீ என்னவோ 1/2 கிலோண்ணா, கண்டிப்பாக 1.5 கிலோ வரும். இது வந்து ஒரு 10-20 நாள் வந்து நம்ம அப்படியே ஒரு கூடையில் போட்டு வெளியே வச்சிடலாம். இப்போ உடனே சாப்பிட்டோம்னா ரொம்ப நாக்கெல்லாம் இருக்கும். அதனால் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண உரம். பாருங்கள், இந்த மண் வந்து கொஞ்சம் உதுர்த்தரலாம். உதுர்த்துட்டு அப்படியே வச்சுருவோம். மேலேயும் கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். முருங்கைக்கன்று வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த சின்ன தொட்டியில் இருந்தால் செட் ஆகாது. கீழே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வைக்கலான்னு இருக்கேன். விநாயகர் சக்திக்கு வாங்கின கம்பு இது இங்கே வச்சுருக்கேன். குருவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு போகுது. அதனால தான் இங்கே எடுத்துன்னு வந்து கட்டி வச்சிட்டேன். வாசல் முன்னாடி கூட நம்ம கட்டி வைக்கலாம், குருவி வந்து சாப்பிடும். இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் எலி வந்து ஹோல்ஸ் போட்டு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, அந்த இடத்துலையே நம்ம வந்து செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாழை மரம் ஒரு முருங்கை மரம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கும். அதுக்கப்புறம் லெமன் அப்புறம் செம்பருத்தி எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி வந்து பூ நம்ம சாமிக்கு போடுறதுக்கு. முருங்கை மரம் இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எதுவுமே இல்லை வீட்டில் அப்படின்னா கூட டக்குன்னு ஒரு முருங்கைக்கீரையை பறித்து ஒரு குழம்பு வச்சுக்கலாம், இல்லாட்டி பொரியல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சூப்பு வச்சுக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்காவை நம்ம குழம்பு வச்சுக்கலாம். அதனால் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் வீட்டுக்கு பின்னாடி முருங்கை மரத்தை வைங்க, முன்னாடி வைக்காதீங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலி பாபி வந்து இறந்துடுச்சு. 2 வீக்ஸ் ஆச்சு. நாங்கள் யாருமே எதுவுமே வீடியோவில் சொல்லலை. நல்லா வெரி சேடாக இருக்கார். செல்ஃபி
என்னாச்சு? என்ன என்ன பாபி எங்க? பாபி எங்க? ஷெல்பி பாபி எங்க? இல்லையா? இல்லையாடா? இல்லையா? என்ன செல்ஃபி? என்ன என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லு. மிரட்டுறாரு என்ன வெளியே கூட்டு போக சொல்லி. சரியா வெளியே போலாம் வா. வெளியே ஓப்பன் பண்ணி விட்டா சூப்பரான 2 ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒன்று தான் செய்யலான்றேன். அதுங்கிட்டே ரமேஷ் வந்து அந்த ஊரில் இருந்து பறிச்சிட்டு வந்தேன். ஸ்வீட் கார்னை என்ன பண்ணீங்க, பேபி கார்னை என்ன பண்ணீங்க, நீங்களே சாப்பிட்டீங்களா அப்படின்னு என்ன கலாச்சான். அதனால் சரி போடா 2மே செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு செஞ்சு கொடுத்துட்டேன். இனிமேல் தான் அவன் சாப்பிட போகிறான். என்னென்னா அந்த ஏதோ சொல்லுவாங்களே சாஸ் அதெல்லாம் வச்சு சாப்பிடுவான் பொறுமையாக. அதுக்கப்புறம் இந்த மீன் தொட்டியை பற்றி நிறைய பேர் கேட்டுங்க. இது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன், மோர் மார்க்கெட்டில் வாங்கினது அப்படின்னு. செட்டு அப்படியே 5500 ரூபா. மீன் வந்து தனியாக 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ பாருங்கள், இங்கே பழகின மீன் மட்டும்தான் நான் இப்படி கை வச்சா ஓடி வரும். மற்ற மீன்லாம் வந்து புதுசு. இந்த பாருங்க இவங்கெல்லாம் பழைய ஆள். பாருங்கள் எப்படி வராங்கன்னு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள். நம்ம சாப்பாடு போடுறோன்னு நினச்சி அப்படி ஓடி வராங்க. சரி பாவம் போட்டுடலாம். பாருங்க இங்கே கொண்டு போகும்போதே எல்லாம் மேலே வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் புது கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்து விட்டுருக்காப்புல. மீதி எல்லாமே பழசு தான். மீன் வளர்க்குறது வந்து வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது நம்ம வந்து ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இது பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்படி நம்ம விளையாடிட்டு இருக்கலாம். இல்லை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட நம்மளோட டென்ஷன் ஃபுல்லாக குறைஞ்சிரும். அது வந்து நிறைய பேர் வந்து இதை அனுபவிச்சிருப்பீங்க. எனக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து உட்காந்துருவேன். சில டைம் டென்ஷனாக இருக்குது, எதாவது யோசிக்கணும் அப்படின்னா கூட இங்கே வந்து உட்காந்து யோசிச்சேன்னா எனக்கு டக்குன்னு வந்து வந்துடும். நிறைய ரெசிபி இங்கே உட்காந்து யோசித்தப்போ தான் எனக்கு ஐடியா கிடச்சிருக்கு. அதனால் இவங்க வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே உட்காரும் போது தான் யோசிக்கும் போது நான் புது புது ரெசிபி யோசிக்க முடியுது என்னால். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் தொட்டி கழுவுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆம்பளை பசங்க இருந்தால் ஈஸியாக கழுவிடுவாங்க. நம்மனா கழுவுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு பெருசாக வாங்காமல் சின்னதாக கூட ஒரு மீன் தொட்டி வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். எல்லார் வீட்லேயுமே மீன் தொட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் சூப்பராக நம்ம 2 ரெசிபி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடி 2 பூச்செடி தொட்டியில் மாற்றி வச்சோம். அதுக்கப்புறம் முருங்கைக்கன்று வந்து வீட்டு பின்னாடி வச்சுருக்கேன். அது வளர்ந்தவொடனே கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.